ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். சீதை நினைக்கிறாள். ராவணன் இந்த இடத்துல ஒரு அழகான சரித்திரத்தை எடுத்து காட்டுகிறார். ஸ்ரீராமாயணத்துல நடந்ததை எடுத்துன்னு வந்து நஞ்சியரிடத்திலே நம்பிள்ளை கேட்ட கேள்வி. அதற்கு இவர் அதை மேற்கோள் காட்டி இங்கே விளக்கம் கொடுக்கிறார். ராவணன் மாயாசிரத்தை காட்டின போது ராவணன் என்ன செய்கிறான்? பெருமாளுடைய தலையைப் போலவே ஒரு தலையை மாயையான தலையை செய்து வந்து அதை பிராட்டி இடத்திலே காண்பிக்கிறான். அப்படி காட்டின காலத்திலே பிராட்டி மிகவும் அழுதாள். எம்பெருமான் இப்படி இறந்து விட்டானே, போய்விட்டானே என்று, தன்னுடைய பர்த்தாவான ஸ்ரீராமன் இப்படி போய்விட்டானே என்று வருந்துகிறாள், அழுகிறாள். அந்த சரித்திரத்தை எடுத்து இங்கே விளக்குகிறார். ராவணன் மாயாசிரஸை காட்டின போது சார்வபௌமனாய் இருப்பான் ஒருவன் கைப்பிடிக்க கடவள் என்றார் போலே ஜோதிர் வித்துக்கள் சொன்னவையும் பலிக்க கண்டிலேன் என்று. அந்த சமயத்திலே பிராட்டி சொல்லக்கூடிய வாக்கியம் என்ன? சார்வபௌமனாய் இருப்பான் ஒருவன் கைப்பிடிக்க கடவன் என்றார் போலே ஜோதிர் வித்துக்கள், நல்ல சார்வபௌமன்னா உலகத்தையே ஆளக்கூடியவன், இந்த பூமியை ஆளக்கூடியவன் என்று சார்வபௌமன் என்பதற்கு அர்த்தம். அந்த பூமியே ஆளக்கூடிய ஒருவன் கைப்பிடிக்க கடவன் என்றார் போலே ஜோதிர் வித்துக்கள் எல்லாம் சொன்னார்களே. இந்த பெரிய ஜோதிஷ சாஸ்திரத்திலே வல்லுநர்கள் எல்லாம் எங்கள் தகப்பனாரிடத்திலே வந்து சொன்னாரே, இவள் நல்ல உயர்ந்த சக்கரவர்த்தியை கைப்பிடிப்பான் என்று சொன்னாரே, ஆனால் அது பலிக்காமல் போய்விடும் போல இருக்கிறதே என்று இவள் புலம்பி அழுது கொண்டிருக்கிறாள். அப்படி இருந்த அதை இன்று இவள் இங்கனே சிலவற்றை சொல்லி இருக்க, இக்காலத்தில் ஸ்திரீகள் பொய்யே கண்ணீரை விளைவிட்டிருக்குமா போலே இவளும் தரித்திரிக்கைக்கு அடியன் என்று நான் ஜீயரை கேட்க. நம்பிள்ளை நஞ்சியரிடத்தை கேட்கிறார். பொதுவா பெரியாச்சான் பிள்ளை வியாக்கியானம் வரைக்கும் ஜீயர் என்று போட்டால் அது நஞ்சியரைத்தான் குறிக்கும். நஞ்சியரிடத்திலே நான் கேட்டேன் என்று சொல்ல, அதற்கு நஞ்சியர் பதில் சொல்லுகிறார். ஞானமன்று இவள் ஜீவனத்துக்கு ஹேத்து பெருமாள் சத்தையாய்த்து, அவர் உளராகையாலே இவள் இருந்தால் காணும். ரொம்ப அழகான விளக்கம். இப்ப பிராட்டிக்கு அந்த மாயாசிரஸை பார்த்த உடனே அழுகை வருகிறது, மிகவும் புலம்புகிறாள். ஆனா உயிர் தரித்திருக்கிறது. உத்தம பத்தினி என்றால் அந்த பத்தினி லட்சணம் எல்லாம் சொல்லுவார்கள். கணவன் இறந்து விட்டான் என்று தெரிந்தால் உடனே மனைவியுடைய உயிரும் போய்விட வேண்டும் என்று அதெல்லாம் சொல்லுவார்கள். அதே போல மனைவி இறந்தால் கணவன் போய்விடுவான் என்று வைத்துக் கொள்வான். அப்படி அந்யோன்ய தம்பதியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருப்பார்கள். அதிலே இவள் இப்படி சாதாரணமான இந்த உலகத்து பெண்களைப் போல அழுது புலற்றிக் கொண்டு இருக்கிறாளே, இவளுக்கு இந்நேரத்துக்கு உயிர் போயிருக்க வேண்டாமா என்று ஒரு சந்தேகத்தை கேட்கிறார் நம்பிள்ளை நஞ்சியரிடத்திலே. அதாவது உலக வழக்கிலே இருக்கிறதை போல இவள் அழுது கொண்டிருக்கிறாளே, இவளுக்கு பார்த்த உடனே ஒரு கலக்கம் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டு அப்படியே உயிர் பிரிந்திருக்க வேண்டாமா? ஏன்னா அந்த சிரசை பார்த்தால் ராமனை போலவே இருக்கு, அதை பார்த்த உடனே இவளுக்கு இப்படி ஏற்பட்டிருக்க வேண்டாமா என்று கேட்க, அதற்கு நஞ்சியர் பதில் சொல்லுகிறார். ஞானமன்றி இவள் ஜீவனத்துக்கு ஹேது, இவளுடைய ஜீவனத்துக்கு, இவள் உயிர் வாழ்வதற்கு அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்ற ஞானத்தை வைத்து இவள் உயிரோடு இருக்கவில்லை. பெருமாள் சத்தையாய்த்து, அவன் உயிரோட இருந்தா இவள் உயிரோட இருப்பாள். எப்பொழுது அவன் உயிர் பிரிந்து விட்டதோ உடனே இவளுடைய உயிரும் பிரிந்துவிடும். அதுதான் உண்மையான லட்சணம் என்று நஞ்சியர் காட்டுகிறார். அது தெரியறது தெரியலங்கிறது இரண்டாம் பட்சம். அவன் உயிர் போய்விட்டது என்றால் உடனே இவளுடைய உயிர் தன்னிடையே போய்விடும். அப்படிப்பட்ட அந்யோன்ய உடையவர்கள் இவர்கள் இருவரும் என்று நஞ்சியர் அந்த இடத்துல விளக்குகிறார். அதை கேட்டு நம்பிள்ளை மிகவும் மகிழ்ந்து அதை அந்த விஷயத்தை இங்கே பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து மேற்கோள் காட்டுகிறார். தன்னிடத்தில் அதை நம்பிள்ளை சொல்லியிருக்க வேண்டும், அதை விளக்கி இருக்க வேண்டும். அதை அப்படியே இங்கே மேற்கோள் காட்டி இங்கே அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org